இந்த பொண்ணு அவரை விட்டு பிரிஞ்சு வந்து 2 வருஷம் ஆகுது. ஸோ 2 வருஷமாகவே அவர் வந்து ரொம்ப நேசித்து இவங்கள வந்து வா வீட்டுக்கு, பையன் வந்து அம்மா வேணும்னு கேட்குறான், நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கேட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க, அழுதுருக்காங்க. இவர் சூசைடெலாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்குமே அந்த பொண்ணு வந்து மனசு இறங்கி வர்றதுக்கு ரெடியாக இல்லை. காரணம் அந்த திருச்சியை சேர்ந்த ஜோஸ் அப்படின்ற பையன். ஸோ இந்த பொண்ணு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அவன் சலூனில் வேலை பார்க்குறான். ஸோ 2 பேர்த்துக்கு கள்ளக்காதலாகி இவர் வந்து சென்னையில் வேலை பார்க்குறாரு. சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கிட்ட எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போகிற டைமில் 2 பேரும் பழக்கமாக இருக்காங்க. ஒரு மேக்கப் ஃபங்க்ஷனுக்கு போய் அங்கே வந்து பழக்கமாகி நம்பர் ஷேர் பண்ணி சேட்டிங்கு அப்படியே உங்களுக்கு தான் தெரியுமே, ரெகுலராக என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க, என்ன நடக்கும்னு. அந்த மாதிரி பழக்கம் பண்ணி அந்த சென்னை போன கணவருக்கு தெரியாமையே இந்த பொண்ணு அவர்கிட்ட பழகிட்டு வந்திருக்கு. அப்புறம் ரொம்ப இது கடந்து போக 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 இது ஊருக்கு மேக்கப்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறது, அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறது, ஸ்டே பண்ணுறது, அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. கணவருக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ சென்னையில் வேலையை வந்து ஒரு 10 நாள் லீவ் சொல்லிவிட்டு கிளம்பி வந்து மொபைல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போலேருந்தே 2 பேர்த்துக்கு சண்டை முட்டிக்கிச்சுங்க. அந்த பொண்ணு வந்து நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி தன்னை நல்லவ மாதிரி காமிச்சு பேசி அழுது பண்ணியிருக்கா. அப்பயும் அந்த அண்ணன் சரி ஓகே, அவர் ஆக்சுவலி எல்லாமே ப்ரூஃப் பார்த்துட்டாரு, பார்த்தாலுமே கூட சரி ஓகே ஏதோ தெரிஞ்சோ தெரியாமே பண்ணிட்டா, இனிமேல் பண்ண மாட்டான்னு நம்பி விட்டுட்டு திரும்ப சென்னை போயிருக்காரு. இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே ஜாலியாக படத்துக்கு எல்லா பக்கம் ஒரு ஃபேமிலியாக பழசை மறக்கிற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இப்போ போல் போயிருக்காரு. திரும்ப அந்த பொண்ணு அவங்ககிட்ட பேசி பழகி இவருக்கு தெரியாமல் போயிட்டு வந்திருக்குது. இது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே ஃபோன் பண்ணும்போது ஒரு நாள் வெளியே போன இடத்துல வெளியே இருக்கிறது தெரிஞ்சதுனால இதுக்கு மேலே நம்ம போனோம்னா அவர் வந்து என்னை அடிச்சிருவார், வச்சுக்க மாட்டாருன்னு இந்த பொண்ணு முடிவு பண்ணி நான் உங்களோடய இருந்துக்கிறேன்னு திருச்சியிலேயே அவங்க 2 பேர் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாதமாக எந்த ஒரு கனெக்டும் இல்லை. ஹஸ்பண்டுக்கு பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரியாமல் தேடிட்டு அழுதுகிட்டு வேலைக்கு போகாமல் பையனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. சரிங்களா? இது இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நாங்களும் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டு தான், நானும் அந்த அண்ணாவும். பட்டுக்கோட்டையில் ராஜா அப்படிங்கிறவர் அவருடைய மனைவி திருமணத்தை மீறின உறவில் இருந்ததா சொல்லி அவங்கள பயங்கரமாக தாக்கியிருக்காரு. இதனால உயிருக்கு போராடுற நிலையில இருந்த அந்த பெண்ணை அங்குள்ள மக்கள் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சிருக்காங்க. அந்த கணவர் 4 வயசு மகனோட தப்பிச்சு போயிருக்காரு. கடந்த சம்பவம் எல்லாத்தையுமே அவரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோவா ஷேர் பண்ணது இப்ப மொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி இருக்கு. 3 நாள் முன்னாடி ராஜா அவருடைய மனைவி வேற ஒருத்தரோட இருக்கிறத கண்டிக்கிற விதமா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல அவரோட மனைவியை தாக்கியதா அவரே பேசி வாக்குமூலம் கொடுத்து பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில ராஜாவை அரெஸ்ட் பண்ணி கொலை முயற்சி பிரிவுல வழக்கு பதிவு பண்ணப்பட்டு இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்காரு. அவர்கிட்ட இருந்து மீட்கப்பட்ட அந்த 4 வயசு பையன் இப்ப காப்பகம்ல சேர்க்கப்பட்டிருக்காரு. பலருக்கும் உண்மையா என்ன நடந்தது அப்படின்னு தெரியாத இந்த சூழ்நிலையில ராஜாவோட நண்பர் வெளியிட்டிருக்க இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது.